அனைத்துலக உயிரோடை தமிழ் IELC தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள் உறவுகளே. நிகழ்ச்சியில் அரசியல் களம் தாயகத்திலிருந்து தாயக உடவியலாளர் இரா மைதானர்கள் இணைந்து சமகால அரசியல் நிலைமைகளை உயிரோடை தமிழ் உறவுகளோடு பகிர்ந்து கொள்ளும் நிகழ்ச்சியாக இன்றைய அரசியல் களம் அமைகின்றது. எங்களோடு இரா மைதானர்கள் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் இரா மைதானன். வணக்கம் தனான அன்பு உறவுகளுக்கு முன்னேற வணக்கம். உங்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சியில் தமிழர்களுடைய அரசியல் நிலைமைகளை பார்ப்போம். கடந்த வாரம் உரையாடும் பொழுது நீங்கள் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய அந்த மாற்றம் தொடர்பாக ஸ்ரீதரன் செல்வம் அடைக்கலநாதன் அவர்களோடு உரையாடிய சம்பவம், மற்றது தமிழரசு கட்சியை புறக்கணிக்க முடியாத ஒரு அரசியல் கட்சியாக பார்த்த விடயங்களெல்லாம் நாங்கள் விரிவாக பார்த்திருந்தோம். அதன் தொடர்ச்சியாக நான் உங்களிடம் ஒரு கேள்வி என்னவென்று சொன்னால், இப்போ ஒன்று மட்டும் தெளிவாக தெரிகின்றது, நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பின்பு தமிழ் அரசியல் பரப்பில் ஒரு மாற்றம் ஒன்று காணப்படுகின்றது. அந்த மாற்றம் நிரந்தரமான மாற்றமோ தற்காலிகமான மாற்றமோ அல்லது தங்களுடைய இருப்பை தக்க வைப்பதற்காக தாங்களாக மாற வேண்டிய ஒரு நிலைமையோ என்னவோ எனக்கு தெரியவில்லை. ஆனால் ஒன்று மட்டும் தெளிவாக தெரிகின்றது, பாராளுமன்ற அரசியல் அமைப்பில் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்ற முயற்சி ஒன்று அங்கே எடுக்கப்படுவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. என்னுடைய கேள்வி உங்களிடம், இதை எவ்வாறு நீங்கள் பார்க்கிறீர்கள்? இந்த பாராளுமன்றத்தில் மட்டும் இவர்கள் ஒற்றுமையாக செயல்படுவது அது என்ன விதத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்? அதை தவிர்த்து வெளியில் கூட ஒட்டுமொத்த தமிழ் அமைப்புகள் செயல்பாட்டாளர்கள் இணைந்து செயல்படுவது தான் ஒரே ஒரு வழியா, அல்லது இது என்ன நடக்கிறது என்று நீங்கள் அவதானிக்கிறீர்கள்? உண்மைதான், ஆயுதங்கள் மௌனிக்கப்பட்டு 15 ஆண்டுகள் கடந்து விட்ட போதிலும் கடந்த 5 ஆண்டுகள் ஒரு கடுமையாக இந்த ஒற்றுமை தொடர்பாக தமிழ் தேசிய பரப்பில் பேசப்பட்டு வருகின்றது. குறிப்பாக 2019 ஜனாதிபதி தேர்தல் அந்த காலகட்டத்திலே 8 கட்சி 10 கட்சி 12 கட்சி என பல சுற்று பேச்சுவார்த்தைகள், தமிழ் தேசிய மக்கள் முன்னணி உள்ளிட்டதாக பல சுற்று பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றது. அதிலே நீயா நானா என்கின்ற ஒரு தன்முனைப்பும், ஒவ்வொரு கட்சிகளுக்கிடையே இருக்கின்ற கட்சி அரசியல், சுயலாப அரசியல், இதில் யார் தலைமை தாங்குவது, அவருடைய தலைமையிலே நாங்கள் ஒன்று சேர்வதா, இல்லை அவர் சொல்வதை நாங்கள் கேட்பதா, இவர் பெருசா அவர் பெருசா என்கின்ற அந்த ஒரு நிலைப்பாடுகள் தான் அந்த ஒற்றுமை முயற்சியை காணல் நீராக்கியது. இறுதியாக மக்களுக்கு தெரியும், மக்களை சிந்தித்து முடிவெடுக்க தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இடையிலே வெளியேறி சென்றது. அதற்கு பின்னதாக ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியாதவர்களாக இறுதி கட்டத்திலே மக்கள் சிந்தித்து வாக்களிக்கட்டும் என்ற அடிப்படையிலே அந்த முயற்சி கைவிடப்பட்டது. அதற்கு பின்னர் காலத்துக்கு காலம் ஒவ்வொரு தேர்தல்கள் வருகின்ற போது இந்த ஒற்றுமை முயற்சிகள் முன்னெடுக்கப்படுவது வழக்கம். அந்த வகையில் தான் கடந்த அரசு தலைவர் தேர்தல், கடந்த 2024 ஆண்டு செப்டம்பர் 21 அரசு தலைவர் தேர்தலில் ஒரு தமிழ் தரப்பு சிவில் சமூகங்கள் ஒரு முன்னெடுப்பை செய்தது. அந்த முன்னெடுப்பின் பிரகாரம் ஒரு பொது வேட்பாளரை நிறுத்துவதென்று அவர்கள் ஒரு முடிவெடுத்தார்கள். அவை சிவில் தரப்பு ஒன்றிணைகின்றது, அது வலுவடைந்து வருகின்றது என்கின்ற செய்தி தமிழ் தேசிய பரப்பிலே இயங்குகின்ற கட்சிகள், அதாவது ஒரு சுயலாப கட்சி அரசியலை முன்னிலைப்படுத்தியதாக, தமிழர் நலனை புறம் தள்ளியதாக செயல்படுகின்ற தரப்பினருக்கு சிவில் சமூகத்தினருடைய ஒன்றிணைவு அவர்களுக்கிடையே ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியது. தங்களுடைய பிழைப்புவாத அரசியலை தொடர்ந்து முன்னெடுக்க முடியாத ஒரு நிலைமை ஏற்பட போகின்றது என்கின்ற ஒரு அச்ச நிலை காரணமாக அவர்களும் அந்த பொது வேட்பாளர் முயற்சியிலே தங்களை இணைத்து கொண்டு தாங்களும் தங்களை பரிசுத்தமானவர்களாக மாற்றிக்கொள்கின்ற முயற்சியிலே ஈடுபட்டார்கள். இது நாங்கள் கூறுகின்ற போது பலருக்கு ஒரு குற்றச்சாட்டாக தெரியும். ஆனால் இதை உண்மை என்பதை செப்டம்பர் 21 பின்னர் அந்த கட்சிகளை நிரூபித்து விட்டனர். அந்த தேர்தல் முடிவடைந்ததற்கு பிற்பாடு பொது தேர்தல் அறிவிக்கப்பட்டவுடன் அவசரமாக அவர்கள் அந்த தமிழ் மக்கள் பொதுச்சபையை, அந்த தமிழ் மக்கள் தேசமாக திரண்டு பொது வேட்பாளருக்காக அந்த ஒன்றிணைந்த அந்த நிலைப்பாட்டை தேர்தல் அரசியலுக்காக வளைத்து போடுவதற்கு அவர்கள் கையாண்ட யுக்திகளும் அறத்தை மீறிய செயல்பாடுகளும், நான் சற்று முன்னர் கூறிய விடயத்தை
அந்த தரப்புகளே மெய்ப்பித்திருக்கின்றது என்பதுதான் மறக்க முடியாத உண்மை. அதாவது அவர்களுடைய நோக்கம் என்பது எப்படியாவது ஒரு முயற்சி நடைபெறுகின்றது, அந்த முயற்சியிலே நாங்கள் பயணித்து அதனூடாக தாங்கள் அரசியல் அறுவடைகளை செய்ய வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய ஒரே ஒரு குறிக்கோளே தவிர தமிழ் மக்கள் தொடர்பாகவோ தமிழ் மக்களுடைய நலன் சார்ந்தோ இல்லை இனப்படுகொலை தொடர்பாகவோ இனப்படுகொலைக்குள்ளான மக்களுக்கு நீதிக்கு தொடர்பாகவோ அவர்களுக்கு எந்தவித கரிசனையும் இல்லை என்பதை நாங்கள் இதிலே அறுதியிட்டு கூற முடியும். அவ்வாறு கரிசனை உள்ளவர்களாக இருந்திருந்தால் செப்டம்பர் 21 பின்னர் இன்று தமிழ் மக்கள் பொதுச்சபை இன்று இல்லாமலே போனதுக்கு அதிலே இடம்பெற்ற அந்த கட்சிகளுடைய தேர்தல் அரசியலாம் காரணம். நாங்கள் ஒரு பாராளுமன்ற தேர்தலோடு நாங்கள் முடிந்து போகின்ற விடயம் அல்ல, இல்லை ஒரு பாராளுமன்ற தேர்தலோடு தமிழ் மக்களுடைய அபிலாஷைகள் கரைந்து போகின்ற விடயம் அல்ல. ஆக ஒரு தேர்தலுக்காக நாங்கள் ஒரு இனத்தினுடைய எதிர்காலத்தையே நாங்கள் குழி தோண்டி புதைத்திருக்கின்றோம். அதைத்தான் அந்த 7 கட்சிகள் செய்தன. குறிப்பாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி அவர்கள் அந்த சங்கு சின்னத்தை தங்களுடைய வசப்படுத்துவதற்காக எடுத்த அறத்தை மீறிய அந்த செயல்பாடு தமிழ் மக்கள் பொதுச்சபையில இருந்த ஒரு சிலருடைய தேர்தல் ஆசை, இவை அனைத்துமே தமிழ் மக்களை படுகொலியிலே தள்ளிவிட்டது. தமிழ் மக்கள் பொதுச்சபை என்பது ஒட்டுமொத்த தமிழ் சிவில் அமைப்புகளுடைய ஒரு கூட்டமைவாக உருவாக்கப்பட்டது. அதிலே தலைமை பொறுப்பில் இருந்த ஒரு சிலருடைய அரசியல் ஆசைகள், தேர்தல் ஆசைகள் தமிழ் மக்களை ஒரு ஒரு மீள முடியாத ஒரு பின்னடைவுக்கு தள்ளியது. அது இந்த அரசியல் கட்சிகளுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தியது. அந்த பொதுச்சபைக்குள் இருக்கின்ற சிவில் அமைப்புகளாக இல்ல புத்திஜீவிகளாக காட்டிக் கொள்பவர்களுடைய அந்த அரசியல் நாட்டமும் அரசியல் விருப்பமும் தேர்தல் அரசியலிலே பங்கெடுக்கின்ற அவர்களுடைய ஒரு பெரு விருப்பும் இந்த கட்சிகளுடைய அந்த நிலைப்பாட்டுக்கு, அதாவது இந்த மக்களுடைய கூட்டு ஆணையை கூட்டு திரட்சியை தங்களுடைய தேர்தல் அரசியலுக்காக வளைக்கின்ற அந்த அயோக்கியத்தனமான செயல்பாட்டுக்கு இந்த சிவில் தரப்பிலே இருந்த இந்த சில கருப்பாடுகளும் அவர்களுக்கு வசதியை ஏற்படுத்தி கொடுத்து விட்டார்கள். என்னால் இவர்கள்தான் அதை எடுத்து கொடுத்தார்கள். நாங்கள் சங்கு சின்னத்திலே பயணிப்போம், 2,26,000 மக்கள் வாக்களித்திருக்கின்றார்கள், அவை சடுதியாகவே சங்கு சின்னத்தை நாங்கள் எங்களுடைய சின்னமாக மாற்றுவதன் ஊடாக நாங்கள் அந்த மக்களோடு மேலதிகமாக மக்களுடைய ஆதரவை பெற்று வடக்கு கிழக்கில் ஒரு வலுவான தரப்பாக நாங்கள் பெற முடியும் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு இவர்களும் துணை போனார்கள். இது நாங்கள் ஏற்கனவே விரிவாக பல நிகழ்ச்சிகளை பார்த்திருக்கின்றோம். அவை இந்த கட்சிகள், தமிழ் தேசிய பரப்பில் இயங்குகின்ற கட்சிகள் இப்போதும் அவர்கள் ஒன்றிணைய வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டை, அதாவது இந்த 2024 நவம்பர் 14 நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தல் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிகரமான செய்தியை வழங்கி இருக்கின்றது. உண்மையிலே ஒரு பெரும்பாலும் எல்லா தரப்புகளும் இதிலே மக்களால் ஒரு நிராகரிக்கப்படுகின்ற ஒரு நிலைமை, அந்த வீதாசார தேர்தல் முறையினுடைய பலாபலனாக நிராகரிக்கப்பட வேண்டியவர்கள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய ஒரு நிலைமையும் இதன் மூலமாக உருவாகி இருக்கின்றது. இப்ப இது உண்மையிலே தேர்தல் முடிவுகள், தேர்தல் முறைகள் எப்படி இருந்தாலும் அதன் மூலமாக இறுதியாக அந்த தெரிவு செய்யப்பட்டவர்களுடைய நிலைப்பாடு தமிழ் தேசிய அரசியலிலே இன்னும் அவர்கள் அந்த அதிர்ச்சியிலிருந்து மீளவில்லை என்பதைத்தான் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. என்னால் அவர்கள் எவருமே அந்த மக்கள் கொடுத்த அந்த தீர்ப்பு, அதன் பிரகாரம் ஏற்பட்ட அந்த ஒரு தமிழ் தேசிய பரப்பில் ஏற்பட்ட ஒரு பதபதைப்பு இன்னும் அவர்கள் அதிலிருந்து மீளவில்லை. ஏனால் அவர்கள் எல்லோருமே ஏதாவது ஒன்று செய்து தங்களுடைய அரசியலை, தங்களுடைய கட்சியை தூக்கி நிறுத்திவிட வேண்டும், விட்டதை பிடிக்க வேண்டும், இழந்ததை பிடிக்க வேண்டும், இருப்பதை தக்க வைக்க வேண்டும். இதுதான் அனைவருடைய முழு மூச்சு தாரக மந்திரமாக இருந்தது. ஆகவே இதை கடந்து தமிழ் மக்களுக்காக ஒன்றிணைவதாக இருந்திருந்தால் நிச்சயமாக இது அவர்களை பெரிய அளவிலே பாதித்திருக்காது. இல்லை, அதற்கு எப்படி பயணிக்க வேண்டும் என்ற ஒரு வழிவரைபடம் அவர்களுக்கு தெரிந்திருக்கும். அந்த ஜனாதிபதி தேர்தல் முடிந்த கையோடையே சிவில் அமைப்புகளோடு ஒரு ஆக்கப்பூர்வமான கலந்துரையாடலை நடத்தி மக்களிடையே ஒரு தெளிவான ஒரு கருத்து தெளிவை ஏற்படுத்தி அதற்கு பின்னர் நாங்கள் அந்த செப்டம்பர் 21 தொடர்ச்சியாகத்தான் நவம்பர் 14 நாங்கள் களமிறங்குகின்றோம். ஆகவே எங்களுக்கு மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தை தாருங்கள் என்று மக்களிடையே ஒரு தெளிவான நிலைப்பாட்டை வெளிப்படுத்தி இருந்தால், அதுக்குரிய அணுகுமுறையை கையாண்டிருந்தால்
நிச்சயமாக மக்கள் அவ்வாறான ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருப்பார்கள். ஆனால் இவர்களிடம் அவ்வாறான ஒரு நோக்கம் இருக்கவில்லை. அதன் காரணமாக தான் இந்த நிலைமை. இப்போது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் நாங்கள் ஏற்கனவே கடந்த நிகழ்ச்சியில் குறிப்பிட்டதை போன்று அவர் நாடாளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற தமிழ் தேசிய பரப்பொலி என்கின்ற கட்சிகளை ஒருங்கிணைத்து புதிய அரசாங்கம் ஒரு அரசியல் அமைப்பை கொண்டு வர இருக்கின்றது. அந்த அரசியல் அமைப்பு விவகாரம் வருகின்ற போது அதை எப்படி நாங்கள் கூட்டாக கையாள்வது என்பது அவருடைய முதல் முயற்சியாக இருக்கின்றது. நாடாளுமன்றத்துக்கு இப்போது வடக்கு கிழக்கிலே தமிழ் மக்கள் சார்பாக தெரிவு செய்யப்பட்டிருப்பது தமிழரசு கட்சி, அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி. ஆக இந்த மூன்று தரப்பையும், அதாவது ஸ்ரீதரன் தலைமையிலான தமிழரசு கட்சியும், கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மற்றும் செல்வம் அடக்கலநாதன், ஆக இந்த மூன்று தரப்புமாக 12 பாராளுமன்ற உறுப்பினர்கள் எப்படி பாராளுமன்றத்தில் செயல்படுவது, இதுதான் அவருடைய அந்த ஒரு முயற்சியாக இருக்கின்றது. ஆனால் அதை கடந்து இந்த கட்சிகள் எல்லாமே, அதாவது இப்ப ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே செல்வம் அடைக்கலநாதன் அவர்கள் ஒரு உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டாலும் அதிலே 5 கட்சிகள் உள்ளடங்கி இருக்கின்றன. அந்த 5 கட்சிகள் இனி அடுத்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல், மாகாண சபை தேர்தல் என்று வருகின்ற போது அவர்கள் தங்களுடைய ஒரு எதிர்காலம் தொடர்பாக அவர்கள் ஒரு நிலைப்பாடுகளை எடுக்க வேண்டியவர்களாக இருக்கின்றார்கள். ஆகவே அவர்கள் இல்ல அந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பில் 5 கட்சிகள் இருக்கின்றன. நீதியரசருடைய தமிழ் மக்கள் கூட்டணி இருக்கின்றது. ஐங்கரநேசன் அவர்களுடைய தமிழ் தேசிய பசுமை இயக்கம் இருக்கின்றது. அதே போன்று மேலும் சில கட்சிகள் இருக்கின்றன. அவர் அரசியல் கட்சிகளில் இருந்து அதிருப்தி காரணமாக ஒதுங்கி போயிருக்கின்றவர்கள் இருக்கின்றார்கள். இப்படியாக தமிழ் தேசிய பரப்பிலே ஒரு தமிழ் தேசியத்துக்காக பயணிக்கக்கூடியவர்கள் வெளியே இன்னும் பல கட்சிகள் இருக்கின்றன. அவர்களும் இப்போது தங்களுக்குள்ளாக ஏதோ ஒரு விதத்திலே மீண்டும் ஒரு ஒற்றுமை முயற்சியை, அதாவது நாங்கள் ஒன்றுபட்டு ஒரு தரப்பாக இந்த தேர்தலை எதிர்கொள்ள வேண்டும் என்கின்ற முயற்சிகள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் அவர்கள் ஈடுபட்டு வருகின்ற ஒரு நிலைப்பாட்டை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இது நேரடியாகவே ஒரு அரசியல் தரப்புகளினுடைய ஒரு முயற்சியாகத்தான் இந்த விடயங்கள் இதுவரை இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது என்பதைத்தான் நாங்கள் இந்த இடத்துல சொல்லிக்கொள்ள முடியும். நீங்கள் இவ்வாறு கூறுகின்ற இந்த நேரத்தில் ராமேந்திரன், தமிழர் தரப்பினுடைய செயல்பாடுகள், அவர்களுடைய அணுகுமுறைகளை பார்க்கும்பொழுது தேர்தல் தொடர்ந்து தோல்வி அடைந்த அடிப்படையில் அவர்கள் ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்திருக்கிறார்கள் என்று நீங்கள் நம்புகிறீர்கள் அணுகுமுறைக்கு? இல்லை என்றால் தமிழ் தலைமைகள் மத்தியில் ஒற்றுமை வேண்டும், ஒருமைப்பாடு வந்தால்தான் வாக்களிப்போம் என்று மக்கள் கூறுகின்றார்கள் என்ற அந்த தேவையை கருதித்தான் இவ்வாறான செயல்பாட்டில் ஈடுபட்டிருக்கிறார்களா? இல்லை, நீங்கள் முதலில் கூறியதான் சரியான விடயம். இவர்களுக்கு அந்த தோல்வி அவர்களை திக்குமுக்காட வைத்திருக்கின்றது. அவர்கள் எதிர்பார்த்தார்கள் இந்த ஜனாதிபதி தேர்தலிலே தமிழ் பொது வேட்பாளருடைய அந்த அலையோடு தாங்கள் கரையேறி விடலாம் என்று நம்பினார்கள். ஆனால் மக்கள் மிக தெளிவாக செப்டம்பர் 21 ஒரு விதமான ஆணையையும், நவம்பர் 14 இன்னொரு விதமான ஆணையை மக்கள் வழங்கி இருக்கின்றார்கள். இதன் மூலமாக மக்கள் பகுத்தறியக்கூடிய வகையிலே மக்களுடைய ஒரு தெரிவிருப்பதை உணரக்கூடியதாக இருக்கின்றது. இவர்களிடம் இருக்கின்ற நிலைப்பாடு என்றால் இவர்களுக்கு அந்த பாராளுமன்ற தேர்தலிலே மக்கள் கொடுத்த அந்த மரண அடி இவர்களை இவ்வாறு சிந்திக்க வைத்திருக்கின்றது. என்றால் சடுதியாக அடுத்த தேர்தல் எப்படியும் இன்னொரு 2-3 மாதங்களுக்குள்ளாக உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடைபெறப் போகின்றது. ஆகவே உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலும் திசைகாட்டியினுடைய அலை, டாக்டர் அர்ச்சுனாவினுடைய தாக்கம் என்பது நிச்சயமாக இருக்க போகின்றது. அதை கடந்து எவ்வாறு தங்களை நிலைநிறுத்திக் கொள்வது? ஏற்கனவே தமிழரசு கட்சி 10 ஆசனங்களை கைப்பற்றி விட்டது. அதன் காரணமாக அவர்கள் தாங்கள் ஒரு தனிப்பெரும் சக்தியாக என்கின்ற ஒரு மமதியோடு அவர்கள் செயல்படுகின்றார்கள். இப்படி இருக்கின்ற போது எப்படி தாங்கள் இந்த நெருக்கடியில் எவ்வாறு தங்களை அரசியல் ரீதியாக நிலைநிறுத்திக் கொள்வது என்கின்ற ஒரு ஏக்கம், பரிதவிப்பு தான் அவர்களுக்கு ஒரு அடிப்படை காரணமாக இருக்கின்றது. உண்மையிலே அவர்களுக்கு ஒரு தமிழ் தேசியம் சார்ந்து, தமிழ் மக்களுடைய அரசியல் இருப்பு சார்ந்து அவர்கள் இந்த ஒற்றுமையை விரும்புவர்களாக இருந்தால் அவர்கள் இன்றும் அவர்கள் சரியான ஒரு அணுகுமுறை, சரியான ஒரு திசையிலே அவர்கள் பயணிக்கவில்லை என்றுதான் நாங்கள் கூற முடியும். என்றால் எவ்வாறு இந்த ஜனாதிபதி தேர்தலிலே ஒரு தேசமாக தமிழ் மக்களை அணிதிரட்டுவதற்கு இந்த வடக்கு கிழக்கில் இருக்கின்ற 80க்கும் மேற்பட்ட சிவில் அமைப்புகளை ஒன்றிணைத்து முயற்சி முன்னெடுக்கப்பட்ட போது ஏன் இன்று வரை அதை தமிழ் மக்கள் பொதுச்சபையை மீள உயிரூட்டுவதற்கு எந்தவித முயற்சியும் எடுக்கப்படவில்லை? உண்மையிலே இது ஒரு ஆரோக்கியமான ஒரு தேச தமிழ் மக்களுக்கானதாக இந்த ஒற்றுமை முயற்சி இருக்குமாக இருந்தால் முதலிலே தமிழ் மக்கள் பொதுச்சபை உடனடியாக புதுப்பிக்கப்பட வேண்டும். அதிலே சரியான ஒரு
என்றால் அது ஒரு குறுகிய காலத்துக்குள்ளாக அது கொண்டு வரப்பட்டதனால் அதுக்கான ஒரு கட்டமைப்பு எதுவுமே உருவாக்கப்படவில்லை, ஒரு அடிப்படை கொண்டு வரப்படவில்லை. ஆகவே இப்போதைய நிலைமையிலே உடனடியாக தமிழ் மக்கள் பொதுச்சபையை வலுப்படுத்தி அதிலே ஒரு ஆக்கபூர்வமான சிவில் சார் தலைமைத்துவத்தை முன்னிறுத்தியதாக இந்த கட்சிகள் அந்த நிலைப்பாட்டுக்கு வர வேண்டும். ஆகவே அது சிவில் சமூகத்திலும் பல குறைபாடுகள் இருக்கின்றது. இன்று அந்த ஒரு அண்மை காலமாக ஒரு உதாரணமாக இந்த தமிழ் மக்கள் பொதுச்சபை, நாங்கள் முன்னர் குறிப்பிட்டதை போன்று அதனுடைய தலைமை பொறுப்பில் இருந்தவர்களுடைய ஒரு தவறான தலைமைத்துவமும் அவர்களுடைய ஒரு பொருத்தமற்ற நகர்வுகளும் மக்களை மீண்டும் ஒரு சிவில் முன்னெடுப்புகளின் மீது ஒரு ஆர்வம் இழக்கின்ற தன்மை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஆனால் அதை கடந்து அரசியல் தரப்புகள் சரியான நிலைப்பாட்டை எடுப்பதாக இருந்தால் இன்று அதை கடந்து ஒரு வலுவான ஒரு மக்கள் தரப்பை அணுகக்கூடியதாக பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்க முடியும். ஆனால் அவர்கள் அவ்வாறான இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளாது வெறுமனே தேர்தலை நோக்கியதாக அவர்கள் இவ்வாறான ஒரு நடவடிக்கையில் ஈடுபட்டுகின்றார்கள் என்பதை இந்த இடத்திலே நாங்கள் ஆணித்தரமாக கூற முடியும். நவம்பர் 14ஆம் தேதி மக்கள் கொடுத்த அந்த மரண அடியிலிருந்து எவ்வாறு தங்களை அடுத்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு தங்களை தற்காத்துக் கொள்வது என்கின்ற ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் தான் அவர்கள் இந்த முயற்சியில் ஈடுபடுகின்றார்கள். ஆனால் அதை கடந்து இந்த ஒற்றுமை என்பது அவசியம் என்பதைத்தான் நாங்கள் இந்த இடத்திலே வலியுறுத்துகின்றோம். ஆனால் அது ஒரு தேர்தல் அரசியல் நோக்கியதாகவோ இல்லை கட்சிகளுடைய விருப்பத்துக்கு ஏற்றவாறோ இல்லை ஒரு கட்சி அரசியலுடைய ஒரு அவர்களுடைய அபிலாஷைகளை நோக்கியதாகவோ அந்த ஒற்றுமை முயற்சி என்பது இருக்கக்கூடாது. தமிழ் மக்களுடைய ஒரு அரசியல் நிலைப்பாடு சார்ந்து அவர்களுடைய அரசியல் அபிலாஷைகளை முன்னிறுத்தியதாக ஒரு ஒற்றுமை முயற்சி என்பது ஒரு ஒருங்கிணைந்த முயற்சி என்பது தேவை. அதைத்தான் எங்களுக்கு கடந்த நவம்பர் 14ஆம் தேதி திசை காட்டி மற்றும் ஒரு பக்குவப்படாத அந்த மருத்துவருடைய ஒரு சுயேட்சை வேட்பாளராக போட்டியிட்டு இந்த நாடாளுமன்றம் சென்று ஒரு தமிழ் அரசியலையே ஒரு கேலி கூத்தாக்குகின்ற அளவுக்கு அந்த நிலைமைகளை கொண்டு வந்திருக்கின்ற அந்த நிலைமை என்பது எங்களுக்கு இடித்துரைக்கின்ற செய்தி என்பது. மேலும் நாங்கள் பிளவுபடுவோமாக இருந்தால் இதை போன்று ஒரு கோமாளித்தனமான தமிழ் மக்களுடைய தமிழ் அரசியலுடைய ஒரு பெரும் ஒரு பின்னடைவை நோக்கியதாக இந்த விடயங்கள் நகர்த்தப்படும் என்பதைத்தான் அந்த நவம்பர் 14ஆம் தேதி செய்தி சொல்லி இருக்கின்றது. ஆகவே அந்த இடத்திலிருந்து நாங்கள் பார்ப்பதாக இருந்தால் அரசியல் கட்சிகள் தங்களுடைய தோல்வியினுடைய வெளிப்பாடாக ஒற்றுமையை கொண்டு வந்தாலும் ஒற்றுமை கோஷத்தை முன்வைத்தாலும் அதை நாங்கள் புறந்தள்ளி விடாது அதை நாங்கள் ஒரு வலுப்படுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. அது தொடர்பாக சிந்திக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கின்றது. இவ்வளவு நீங்கள் கூறிய இந்த விடயங்களை பார்க்கும் பொழுது ராமேந்திரன், நீங்கள் நினைக்கிறீர்களா இப்போ ஒருமைப்பாடு என்று சொல்வது சரி, அது நாங்கள் இவ்வளவு காலமும் இவ்வளோ 6-7 ஆண்டுகளாக நாங்கள் பேசிக்கொண்டு இருக்கிறோம், ஒற்றுமையாக செயல்பட்டால்தான் சரியான ஒரு பாதையை கண்டுபிடிக்கும். ஆனால் அந்த ஒற்றுமை என்ற ஒரு சொல் பதத்தோடு மட்டும் நின்றுவிட்டால் தமிழ் தேசியம் வந்துவிடுமா? அதை நான் கேட்பது காரணம் என்னவென்றால் எந்த ஒரு திட்டமும் இல்லை, எந்த ஒரு கொள்கைகளும் இல்லை, எந்த ஒரு கட்டமைப்புகளும் இல்லை. இப்போ இவை இல்லாமல் வெறுமனவே பேச்சுக்களை நடத்துவதால் இது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? உண்மைதான். அதைத்தான் நாங்கள் கூறியிருந்தோம். ஒற்றுமை முயற்சி என்பது வெறுமனே ஒரு கட்சிகளுடைய விருப்பத்துக்காக கட்சிகளுடைய நோக்கத்துக்காக நாங்கள் அதை கொண்டு செல்ல முடியாது. தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாஷைகளை முன்கொண்டு செல்லக்கூடிய வகையிலானதாக அந்த ஒற்றுமை முயற்சி என்பது இருக்க வேண்டும். அதற்கான எந்தவித தயார்படுத்தலும் இல்லை. அதை எந்த அரசியல் கட்சிகளும் விரும்புவதில்லை. அதுதான் கடந்த 15 ஆண்டுகளிலே எங்களுடைய பெரும் ஒரு துயரமாகவும் துரதிருஷ்டவசமாகவும் இருக்கின்ற விடயம். அதாவது மக்களை அரசியல் தெளிவூட்டி ஒரு அரசியல் தெளிவு பெற்ற நிலைமையிலே ஒரு தமிழ் தேசிய அரசியலை முன்கொண்டு செல்வதற்கு எந்த ஒரு கட்சிகளும் விரும்பவில்லை. ஏனால் அவர்கள் அந்த ஏமாற்று அரசியலை தமிழ் மக்களுடைய தலையிலே திணிக்க வேண்டுமாக இருந்தால் தமிழ் மக்களை அரசியல் தெளிவுபடுத்தி விட்டால் அவர்களுடைய இந்த ஏமாற்று அரசியலை மேற்கொள்ள முடியாது. ஆகவே தமிழ் மக்களை தொடர்ந்தும் ஒரு அரசியல் குழப்ப நிலையில் வைத்துக் கொண்டு தங்களுடைய இந்த ஏமாற்று அரசியலை கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் இதுல யாருமே விதிவிலக்கல்ல. இதுவரை ஆயுதங்கள் மௌனிக்கப்பட்டதற்கு பின்னரான 15 ஆண்டுகளில் எந்த ஒரு அரசியல் கட்சிகளுமே மக்களை ஒரு தமிழ் தேசியம் சார்ந்து ஒரு தமிழ் மக்களுடைய நிலைப்பாடுகள் சார்ந்து ஒரு அரசியல் தெளிவுபடுத்தக்கூடிய வகையிலே எந்த நடவடிக்கைகளுமே யாரும் கட்டமைப்பு சார்பாக மேற்கொள்ளவில்லை. இல்லை சிவில் அமைப்புகளை கூட மேலெழுந்து வருவதற்கு எந்த கட்சிகளும் அனுமதிக்கவில்லை. ஏனென்றால் சிவில் அமைப்புகள் தமிழ் மக்களுடைய அபிலாஷைகள் சார்ந்து ஒரு நேர்மையாக மேலெழுந்து வருகின்ற சிவில் அமைப்புகள்
இந்த கட்சியினுடைய நலன்களுக்கு நிச்சயமாக ஒரு கடிவாளம் போடக்கூடியதாக இருக்கும். சிவில் அமைப்புகளுடைய வளர்ச்சி என்பது, சிவில் அமைப்புகளுடைய வலுப்பெறுவது என்பது இந்த கட்சி அரசியலை கடிவாளம் போடக்கூடிய ஒரு நிலைப்பாடு. ஆகவே அவர்கள் மக்களை அரசியல் தெளிவுபடுத்தவும் விரும்பவில்லை, சிவில் அமைப்புகள் பலம் பெறுவதையும் விரும்பவில்லை. ஆகவே இந்த 2 விடயங்களையும் குழப்புவதிலே இவர்கள் கடந்த காலங்களில் வெற்றி பெற்றார்கள். தமிழ் மக்கள் பேரவை இல்லாமல் செய்யப்பட்டது. அதிலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு மறுக்க முடியாத பங்கு இருக்கு என்பதை இந்த இடத்துல மீண்டும் ஆணித்தரமாக கூற முடியும். ஆதாரபூர்வமாக அந்த விடயங்களையும் சந்தர்ப்பம் கிடைக்கின்ற போது நாங்கள் வெளிப்படுத்த முடியும். தமிழ் மக்கள் பேரவை இந்த தமிழ் மக்களுடைய ஒரு ஆயுதங்கள் மௌனிக்கப்பட்டதற்கு பிற்பாடு ஒரு பலம் பொருந்திய சக்தியாக உருவாக்கப்பட்ட தமிழ் மக்கள் பேரவை இன்று இல்லாமல் போனதுக்கு இன்று அந்த ஒரு கட்சியும் பிரதான காரணமாக இருக்கின்றது. அதே போன்று அதற்கு பின்னர் P2P மக்கள் பேரெழுச்சி இயக்கம் தன்னெழுச்சியாக உருவானது. அதை கூட சிவில் அமைப்புகள் அரசியல் கட்சிகளை விட ஏனைய என்றால் இப்ப அரசியல் கட்சிகளை போன்று சிவில் தரப்புகளிடமும் அவ்வாறான ஒரு நிலைப்பாடு இருக்கின்றது. அதை ஏகபோக குத்தகைதாரர்களாக சில பேர் இருக்கின்றார்கள். என்னால் அவர்கள் அந்த ஒரு லெட்டர்ஹெட் அமைப்புகளை போன்று வடக்கு கிழக்கு சிவில் அமைப்புகள் என்ற பெயரிலே பிரதேச ரீதியாகவும் பிராந்திய ரீதியாகவும் வடக்கு கிழக்கு ரீதியாகவும் ஏற்கனவே சிலர் குத்தகை கொடுத்து வைத்திருக்கின்றார்கள். ஆகவே அவர்கள் NGO அடிப்படையில சில ப்ரொபோசல் முன்மொழிவுகளை செய்வதும் அதனூடாக வெளிநாட்டு தூதரகங்களிடமிருந்து நிதிகளை பெறுவதும் இல்லை வெளிநாட்டில் இருக்கிற புலம்பெயர் தரப்பிடமிருந்து நன்மைகளை பெறுவதற்குமாகத்தான் அவர்கள் அவ்வாறான சிவில் அமைப்புகளை இயக்கி கொண்டிருக்கின்றார்கள். அந்த சிவில் அமைப்புகள் எதுவுமே காத்திரமாக ஒரு தமிழ் மக்களுடைய விவகாரங்களை ஒரு தேசமாக அணிதிரட்டுவதற்கு எவருமே முன்வருவதில்லை. நாங்கள் எல்லாம் நாங்கள் யார் நாங்கள் அப்படியான ஒரு அடைமொழியோடு தான் இவர்கள் செயல்படுகின்றார்கள். திடீரென ஒரு தன்னெழுச்சியாக P2P மக்கள் பேரெழுச்சி இயக்கம் உருவானதோடு அந்த ஏற்கனவே இருந்த சிவில் அமைப்புகளுடைய ஒரு கலக்கம் ஏற்பட்டது. புதுசாக ஒரு மக்கள் ஒரு பெருந்திரளான மக்களை என அதுதான் செயல்பாட்டு அரசியல். இவர்கள் இத்தனை ஆண்டுகளாக தாங்களும் சிவில் அமைப்புகள் என்ற பெயரில் இருந்தவர்களினால் ஒரு பிரதேச ரீதியாக இருக்கின்ற பிரச்சனையை கூட ஒரு தீர்த்து வைக்கக்கூடிய அளவுக்கோ இல்லை அந்த பிரதேசத்திலே அந்த பிரச்சனைக்காக மக்களை அணுதிரட்டக்கூடிய அளவுக்கு அவர்களால் வல்லமை இல்லை. ஆனால் அவ்வளவு பெரிய ஒரு கடும் அடக்குமுறைக்குள் ராஜபக்சேக்களுடைய ஒரு கடுமையான அடக்குமுறைக்கான ஆட்சிக்குள்ளாக வடக்கு கிழக்கிலிருந்து வடக்கு வரை ஒரு பேரெழுச்சியாக லட்சக்கணக்கான மக்கள் அணிதிரண்டு ஒரு எழுச்சி பிரவாகம் அந்த P2P ஏற்பட்டது. அதை அடிப்படையாக கொண்டு சிவில் அமைப்பை கட்டமைக்க வேண்டும் என்ற ஒரு முயற்சி முன்னெடுக்கப்பட்ட போது அதே சிவில் தரப்பிடம் இருந்து கடுமையான நெருக்கடிகள் உருவாக்கப்பட்டு அவர்கள் அது முளையிலே இல்லாமல் செய்யப்பட்டது. ஆகவே தமிழ் மக்கள் பேரவை இல்லாமல் செய்யப்பட்டது, இந்த P2P மக்கள் பேரெழுச்சி இயக்கம் இல்லாமல் செய்யப்பட்டது. இப்போது தமிழ் மக்கள் பொதுச்சபை அது அரசியலும் சிவில் சமூகமும் சேர்ந்து அதை இல்லாமல் செய்து விட்டது. இது எதை காட்டுகின்றது? இவையெல்லாம் தமிழ் மக்கள் பேரவை எதை நோக்கி உருவானது? தமிழ் மக்களுடைய அரசியல் விடுதலை அரசியலை கொண்டு செல்வதற்கான ஒரு முயற்சியினுடைய ஒரு அதி உச்சமான நிலையை அது ஒரு அடைகின்ற தருவாயில அது வீழ்த்தப்பட்டது. P2P ஒரு மக்களுடைய செயல்பாட்டு ஒரு வடிவமாக ஒரு பெரும் எழுச்சி பிரவாகமாக அது உச்சந்தொட்ட போது அது தொடர்ந்து ஒரு கட்டமைப்பு ரீதியாக பலம் பெற முடியாத அளவுக்கு அது தடுத்து நிறுத்தப்பட்டு அது பல உள்ளடி வேலைகள் செய்யப்பட்டது. சமகாலத்திலே இந்த படிப்பினைகளிலிருந்து மீண்டு வந்து தமிழ் மக்கள் பொதுச்சபை என்ற ஒன்று காலத்தின் தேவை கருதி உருவாக்கப்பட்ட போது அதுவும் வீழ்த்தப்பட்டது. இது எல்லாம் பலம் பெற்றால் யாருக்கு ஆபத்து? ஏமாற்ற அரசியல் செய்பவர்களுக்கு. ஆகவே அவர்கள் இதை விரும்பவில்லை. ஆனால் அவர்கள் விரும்பவில்லை என்பதற்காக நாங்கள் தமிழ் மக்களுடைய தலைவிதியை கட்சிகளினுடைய கூடாரங்களுக்குள்ளாகவே கொண்டு போய் நாங்கள் கையளித்து விட்டு நிற்பது யாருடைய பலகீனம்? தமிழ் சிவில் சமூகத்தினுடைய பலகீனம். ஆகவே அங்கொன்றும் இங்கொன்றுமாக கேட்கின்ற கலக குரல்கள் ஆரோக்கியமான முறையிலே ஒன்றிணைய வேண்டும். இன்று பல்கலைக்கழகத்திலே பல புத்திஜீவிகள் இன்று பலர் தங்களுடைய அந்த பொறுப்பு நிலையிலே இருக்கின்ற அந்த ஒரு ஆபத்துக்களையும் தங்களுடைய ஒரு தொழில் ரீதியாக இருக்கின்ற நெருக்கடிகளையும் கடந்து தமிழ் தேசியம் சார்ந்து ஆணித்தரமான கருத்துக்களை வெளிப்படுத்தி வருகின்றார்கள். ஆனால் அவர்கள் ஒரு வரமுறையோடு தான் தங்களுடைய நிலைப்பாடுகளை வெளிப்படுத்தி வருகின்றார்கள். ஆனால் அந்த நிலைமைகளை கடந்து ஒரு துணிச்சலாக தமிழ் மக்களுக்காக ஒரு நேர்மையான தலைமத்துவத்தை சிவில் சமூகங்கள் முன்னெடுக்கின்ற போதுதான் இந்த அரசியல் தரப்பிடம் இருந்து இப்படியான ஒரு துயரமான நிலைப்பாட்டை நாங்கள் மாற்றி அமைக்க முடியும். ஆகவே அரசியல் தரப்புகள் இப்படியாக அவர்கள் அப்படித்தான், அரசியல் என்றாலே அப்படித்தான், கட்சிகள் என்றாலே அப்படித்தான். அவர்கள் தங்களுடைய தேர்தல் அரசியலை நோக்கியதாகத்தான் அவர்களுடைய முழு மூச்சும் முழுமையான
இலக்கும் அவர்களுடைய எண்ணம் சிந்தனை செயல்பாடு அனைத்துமே இருக்கும். ஆனால் தேர்தல் அரசியலுக்கு அப்பாற்பட்டது தமிழ் மக்களுடைய விடுதலை அரசியல். ஆகவே ரெண்டையும் ஒரு பாதையிலே நாங்கள் நினைக்க வேண்டுமாக இருந்தால் எந்த விதமான அந்த விடுதலை அரசியலை தூய்மையாக முன்னெடுக்கக்கூடிய ஒரு கொள்கை ரீதியாக விட்டு கொடுப்பில்லாமல் நாங்கள் அதை முன்னெடுக்கக்கூடியதாக ஒரு சிவில் கட்டமைப்பு என்பது பலம் பெற்றி ஆக வேண்டும். இதைத்தான் நாங்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகின்றோம். இந்த தமிழ் மக்கள் பொதுச்சபை தொடர்பாக நாங்கள் கடந்த காலங்களிலும் ஆக்கப்பூர்வமாக பல விமர்சனங்களை முன்வைத்ததற்கும் அதில் இருக்கிற குறைபாடுகளை சுட்டிக்காட்டியதற்கும் இந்த குறைபாடுகள் சுட்டிக்காட்டப்படுகின்ற போதுதான் வரலாற்றில் தவறுகள் சீர் செய்யப்படும் என்ற அடிப்படையில் தான் இந்த விடயங்கள் முன்வைக்கப்பட்டு வந்தது. தொடர்ச்சியாக நாங்கள் வலியுறுத்துவதை போன்று ஒரு வலுவான ஒரு கொள்கை ரீதியான ஒரு குடிசார் அமைப்பு என்பது வடக்கு கிழக்கு தழுவியதாக புலம்பெயர் பங்கேற்போடு அது உருவாக்கப்படுகின்ற பட்சத்தில் தான் இந்த கட்சி அரசியல் சார்ந்த விடயங்களையும் தேர்தல் அரசியலிருந்து தமிழ் மக்களுடைய விடுதலை அரசியலை நாங்கள் ஒரு நெறிமுறைகள் கொண்டு வர முடியும் என்பதை இதற்கு ஆணித்தரமாக கூறுவோம். நீங்கள் குறைபாடுகளை சுட்டிக்காட்டுகள் என்று சொல்லும் பொழுது குறைபாடுகளை சுட்டிக்காட்டுவதால் ஆரோக்கியமான ஒரு அரசியலையும் ஆரோக்கியமான ஒரு இன சமூகத்தையும் உருவாக்கலாம் என்பதற்காகத்தான் நாங்கள் கருத்துருவாக்கங்களை ஏற்படுத்துகிறோம். ஆனால் அதற்கு கல்லறி விழுகின்றது, சுருத்தல் வருகின்றது என்றதையும் கூட நாங்கள் இந்த நேரத்தில் கூறித்தான் ஆக வேண்டும். என்றால் நாங்கள் வெறுமனவே இங்கே சந்தியிலிருந்து அரசியல் பேசுவது போல இல்லை. அங்கே களத்தில் எவ்வாறு மக்கள், எங்களுடைய அரசியல்வாதிகள், எங்களுடைய மக்களுடைய செயல்பாடுகள் தொடர்பாக என்ன நடக்கின்றதை அவதானித்து தான் நாங்கள் இங்கே அந்த விடயங்களை இங்கே வந்து உங்களுக்காக எடுத்து வருகின்றோம். எனவே இதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இவ்வாறான நிலைப்பாடுகளும் இருக்கின்றன என்றால் அவர் நல்லவர், இவர் நல்லவர், அவருக்கு ஆதரவு வழங்கல், இவருக்கு ஆதரவு வழங்கல் என்று உயிரோடை தமிழில் நாங்கள் நிகழ்ச்சியை நடத்துவதற்கு நான் தயாரில்லை. என்னை பொறுத்த மட்டும் உண்மையை உண்மையாக நாங்கள் அங்கே சொல்ல வேண்டும். அதுதான் என்னுடைய நிலைப்பாடு. இதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறிக்கொண்டு, இப்போ இந்த தமிழ் அரசியல் பரப்பில் இருக்கின்ற இந்த நிலைமைகளை நீங்கள் பார்க்கும் பொழுது தேர்தல் நல்லொரு பாடம் ஒன்று கற்றுக் கொடுத்திருக்கிறது, ஒரு மரண அடி கொடுத்திருக்கிறது என்று நீங்கள் சொன்னீர்கள். ஆனால் இப்போ உங்களுக்கு தெரியும், தமிழரசு கட்சி விரும்பியோ விரும்பாமலோ அவர்களால் அதிகமான நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட கட்சியாக இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், அந்த கட்சிக்குள் புகுந்தவர் சுமந்திரன் பின்கதவால் வந்தவர், இதுவரையில் நேர்மையான ஒரு வழியில் தேர்தலில் வெற்றி பெறவில்லை என்ற விடயங்களும் கூட பலர் கூறியதை நாங்கள் கேட்டிருக்கின்றோம். அதாவது நீங்கள் ரமேந்திரன், இப்போ சுமந்திரன் என்ன கூறுகிறார் என்றால், இவர்களுடைய அந்த ஒற்றுமை முயற்சி என்பது வந்து படுதோல்வி அடைந்தது. இங்கே கூட்டமைப்புக்குள் அல்லது வீட்டுக்குள் வந்தால் தாங்கள் தங்களை மீண்டும் மீள எழுச்சி பெறலாம் என்ற ஒரு காரணத்துக்காகத்தான் வருகிறார்கள் என்ற விதத்தில் சுமந்திரன் பேசுவதாக செய்திகள் கேட்கக்கூடியதாக இருக்கிறது. இது தொடர்பாக ஒரு தெளிவு தருவீர்களா? உண்மையில் சுமந்திரன் அவர்களும் சுமந்திரனுடைய ஊதுகுழல் ஊடகங்களும் இந்த விடயங்களை பூதாகரப்படுத்தி வருகின்றார்கள். அதாவது இந்த ஒற்றுமை உண்மையிலே யாருமே இதிலே விதிவிலக்கு அல்ல. ஒற்றுமை தொடர்பாக தமிழ் தேசிய பரப்பில் பேசுபவர்கள் எல்லாமே தோல்வியினுடைய ஒரு அந்த பாதிப்பிலிருந்து தங்களை மீட்டுக் கொள்வதற்காகத்தான் என்பது மாற்றுக்கருத்துக்கு இடமில்லை. ஆனால் அதை கடந்து தமிழ் தேசிய அரசியல் என்பது ஒற்றுமைப்பட வேண்டும் என்பது காலத்தின் தேவை. அது இன்று அல்ல, நேற்று அல்ல. அந்த முள்ளிவாய்க்காலிலே மூச்சடங்கி அந்த மக்களுடைய அந்த 1.5 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டுமாக இருந்தால் கட்சி அரசியல் மூலமாக தமிழ் மக்களுக்கு எந்த விதமான ஒரு தீர்வும் கிடைக்காது. அந்த விடுதலை அரசியலை முன்கொண்டு செல்ல முடியாது. தேசமாக நாங்கள் ஒரு அணியாக திரளுகின்ற போதுதான் நாங்கள் அந்த விடுதலை அரசியலை வீச்சாக முன்னெடுக்க முடியும். அந்த விடுதலை அரசியலுடைய வீச்சுத்தான் தமிழ் மக்களை ஒரு பாதுகாப்பான நிலைமைக்கு இட்டு செல்லும். ஆகவே இந்த விடயங்கள் எல்லாம் நடந்து வர வேண்டுமாக இருந்தால் பேதமைகளை கடந்து, வேற்றுமைகளை கடந்து, கருத்து வேறுபாடுகளை கடந்து கொள்கை ரீதியாக நாங்கள் ஒன்றிணைய வேண்டும். அந்த ஒற்றுமையை நோக்கி நகர வேண்டும். அதிலே மாற்று கருத்துக்கு இடமில்லை. ஒற்றுமை கோஷத்திலே இதான் இருக்கிற ஒற்றுமை என்று பேசுவதனூடாக அந்த ஒற்றுமை என்பது நாங்கள் நினைக்கிற ஒற்றுமையாக இருந்து விட முடியாது. இதைத்தான் இப்போ சுமந்திரன் தரப்பினரும் அந்த அதுல இருக்கிற பலகீனத்தை அவர்கள் பிடித்துக் கொள்கின்றார்கள். இவர்கள் மீளவும் தங்களுக்கான ஒரு வெற்றிக்காக, அங்கீகாரத்துக்காகத்தான் இவர்கள் ஒற்றுமையை பேசுகின்றார்கள் என்று. அதை அவர்கள் என்னென்றால் அவர்களுக்கு ஒரு கலக்கம் வந்து விட்டது என்று சொன்னால், ஏற்கனவே தங்களுடைய ஒரு தமிழர் விரோதமான அரசியலை முன்கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பை உடைத்தவர் திருவாளர் சுமந்திரன் அவர்கள்தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய சிதைவுக்கு மூல காரணம். அதை மறக்க முடியாது. ஆனால் இவ்வளவு அரும்பாடுபட்டு இவ்வளவு கஷ்டப்பட்டு உடைத்த கூட்டமைப்பை மீண்டும் உருவாக்கப் போகின்றார்கள் என்கின்ற ஒரு ஒரு பதகளிப்பில் தான் சுமந்திரன் தரப்பு இப்படி ஊழையிடுவதாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது தோற்று போனவர்கள், வீட்டிலிருந்து வெளியேறி தோற்று போனவர்கள் எல்லோரும் மீண்டும் வீட்டுக்குள் வந்து
தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காகத்தான் அவர்கள் இந்த முயற்சியில் ஈடுபடுகின்றார்கள் என்பதாக அவர்களை எள்ளி நகையாடுகின்ற வகையில் தான் சுமந்திரன் தரப்பினுடைய கருத்தும் அவர்களுடைய ஊதுகுழல் ஊடகங்களும் தொடர் பரப்புரைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். அந்த தொடர் அவர்களுடைய முழு நேர வேலையாக இந்த ஒற்றுமை முயற்சி இவ்வாறு இலக்காரமாக வெளிப்படுத்துவதன் ஊடாக அதை கைகூடாமல் செய்வதற்கு அவர்கள் முயற்சி செய்து வருகிறார். ஏற்கனவே தமிழரசு கட்சிக்குள் ஸ்ரீதரன் அணியா சுமந்திரன் அணியா என்கின்ற பல பரீட்சை இன்னும் முடிவுக்கு வரவில்லை. அதிலே ஸ்ரீதரனுடைய கைதான் ஒரு ஒரு வெளிப்படையாக ஓங்கி இருக்கின்றது. சுமந்திரன் தரப்பு கட்டமைப்பு ரீதியாக கொஞ்சம் பலம் பெற்றதாக இருந்தாலும் நீதிமன்ற தீர்ப்புகள் எவ்வாறு வரப்போகின்றது என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. ஆகவே அவர் தமிழரசு கட்சியிலே தன்னுடைய நிலைப்பாடு இப்படி இருக்கின்ற போது ஸ்ரீதரன் அவர்கள் இந்த ஒற்றுமை முயற்சிக்கு தன்னையும் ஆரம்பத்தில் இருந்து அவர் தொடர்ச்சியாக ஒரு சாதகமான சமிக்கைகளை வெளிப்படுத்தி வருகின்றார் என்றால் இந்த தமிழரசு கட்சிக்குள் இருக்கின்ற இந்த பிடுங்குப்பாடுகளை எல்லாம் கடந்து தன்னை அரசியல் ரீதியாக ஒரு பலம் பொருந்திய சக்தியாக நிலைநிறுத்துவதற்கான உபாயமாகவும் ஸ்ரீதரன் அவர்கள் இந்த ஒற்றுமை முயற்சியில தன்னை ஒரு ஆர்வமாக தொடர்ச்சியாக காட்டி வருகின்றார். ஆக ஸ்ரீதரன் அவர்கள் உள்கட்சி என சுமந்திரனால் அவ்வாறு கட்சியை கடந்து தன்னை தக்க வைக்க முடியாது. ஆனால் ஸ்ரீதரன் அவர்களுடைய பலமே தமிழ் தேசியம் தான் அவருடைய பலமும். ஆகவே அந்த தமிழ் தேசியத்தை பலப்படுத்துவதன் ஊடாக தன்னை பலப்படுத்த முடியும் என்கின்ற அடிப்படையில் ஸ்ரீதரன் அவர்கள் இந்த ஒற்றுமை முயற்சியில தன்னை ஈடுபடும். அவை ஸ்ரீதரன் அவர்கள் ஒரு தமிழரசு கட்சியினுடைய ஒரு செயல்பாட்டு தலைவராக இருக்கின்றார், பாராளுமன்ற குழு தலைவராக இருக்கின்றார். ஆக அவர் இப்போது பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்றார். ஆக அது மிக ஒரு ஒரு முன்னேற்றகரமான நிலைப்பாடாக இருக்கின்றது. சுமந்திரன் என்று தோற்று போனவராக அவருடைய குரல் என்பது ஒரு ஒரு பலகீனப்பட்ட நிலைமையில் இருக்கின்றது. இப்படியான நிலைமையில ஸ்ரீதரன் அவர்கள் இந்த ஐக்கிய முயற்சியிலே ஏனைய கட்சிகளோடு இணைந்து அது ஒரு தமிழ் மக்களுடைய தேசம் சார்ந்த முன்னெடுப்புகளாக வருமாக இருந்தால் அதை குழப்புகின்ற வேலையை சுமந்திரன் செய்கின்ற போது இன்னும் மக்களுடைய அதிருப்தியை சம்பாதிக்க வேண்டி வரும். அது உருப்பெறாமல் தடுப்பதற்கு தான் இவர்கள் இப்படி ஊழையிடுகின்றார்கள் நான் பார்க்கின்றேன். சுமந்திரன் தரப்பு அவர்களுடைய ஒரு ஒரு ஆதங்கம் எல்லாம் இப்படி அவங்க சேரவிடக்கூடாது, இப்படி அவமானப்படுத்தி இப்படி பரிகாசப்படுத்தி இலக்காரப்படுத்தி ஏளனப்படுத்துவதன் ஊடாக இந்த முயற்சியில ஈடுபடுபவர்களை இதிலிருந்து பின்வாங்க வைத்து விட வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தான் இவர்களுக்குள்ள ஒரு பதற்றம் தொட்டி கொண்டிருக்கின்றது. மீண்டும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு பலப்பெற்று விடுமா? ஏன்னால் தமிழ் மக்களுடைய அரசியல் பலத்தை சிதைக்க வேண்டும் என்ற நிகழ்ச்சி நிரலோடு தமிழ் தேசிய பரப்புக்குள் பின்கதவு வழியாக கொண்டு வரப்பட்டவர்கள் திருவாளர் சுமந்திரன் அவர்கள். இன்று அந்த சுமந்திரன் அவர்களுடைய திட்டம் அனைத்துமே நடந்து தமிழ் மக்கள் இன்று ஒரு ஒரு பக்குவம் இல்லாத ஒருவரை பாராளுமன்றம் அனுப்பி இன்று தமிழ் மக்களையே எள்ளி நகையாடுகின்ற அளவுக்கு நிலைமை மாறி இருக்கின்றது சொன்னால் அது முழுக்க சுமந்திரன் அவர்களுடைய கைவண்ணம் தான். ஆகவே அவருடைய நிலைப்பாட்டிலிருந்து மீளவும் தமிழ் தேசிய அரசியல் ஒரு ஒழுங்கமைப்புக்குள் வருவதற்கு இந்த ஒற்றுமை முயற்சி என்பது கை கொடுக்குமா என்ற ஒரு ஆதங்கத்தோடு தமிழ் மக்கள் பார்க்கின்ற போது சுமந்திரன் தரப்பு அதை எதிரடியாக பார்க்கின்றது. ஏன்னால் அவர்களுடைய நிகழ்ச்சி நிரல் என்பது தமிழ் மக்களுடைய பலத்தை சிதைப்பது. ஆகவே அவர்கள் அந்த பதற்றத்தினுடைய வெளிப்பாடு, சுமந்திரன் தரப்பினுடைய பதற்றத்தினுடைய வெளிப்பாடாகத்தான் இதை பார்க்க முடியும் என்பது என்னுடைய நிலைப்பாடு. நன்றி ராமேந்திரன். நாங்கள் நிகழ்ச்சி என்று கொண்டு வருவதற்கு முன்னதாக இன்னொரு கேள்வி என்னவென்றால், இப்போ நாங்கள் கடந்த தேர்தல் நடைபெறும் பொழுது மாற்றம் வேண்டும், இருப்பவர்கள் அகற்ற வேண்டும், புதியவர்களை எளியவர்களை கொண்டு வர வேண்டும் என்ற விதத்தில் நாங்கள் மட்டுமில்லை நினைக்கிறேன் ஒட்டுமொத்த தமிழினமும் அவ்வாறான ஒரு நிலைமையை தான் பார்த்திருந்தார்கள் என்றால் கடந்த 15 ஆண்டுகளாக எந்த ஒரு விதத்திலும் ஒரு சரியான வழியில் பயணிப்பதற்கு ஒரு முயற்சியிலும் எடுக்காத நிலையில் அந்த விரக்தியின் வெளிப்பாட்டில் தான் ஒட்டுமொத்த தமிழினமும் அவ்வாறான ஒரு தங்களுடைய ஒட்டுமொத்த குரலை வெளியிட்டார்கள். இப்போ ஒரு சிறிய மாற்றம் வந்திருக்கின்றது. ஆனால் அந்த சிறிய மாற்றம் ஒரு ஆரோக்கியமான மாற்றமாக நான் பார்க்கவில்லை. இருந்தாலும் கூட ஒரு சிலருடைய அணுகுமுறையில் மாற்றத்தை கொண்டு வந்திருக்கின்றனால் அவர்களுக்கு புரிந்து விட்டார்கள். இனிமேலும் நாங்கள் இவ்வளவு காலமும் எவ்வாறு பயணித்தோமோ அதே பாணியில் நாங்கள் பயணிக்க முடியாது என்ற நிலைமையை புரிந்து விட்டார்கள். என்னுடைய கேள்வி என்னவென்றால், இங்கிருந்து தமிழ் தரப்பு எவ்வாறு நகர்வது, எங்களுடைய பாதை, இலக்கை அடைவதற்கான பாதையை கண்டுபிடிப்பதற்கு எவ்வாறு நகர்வது, என்ன விதமான முயற்சிகளை எடுக்கலாம் என்று நீங்கள் நம்புகிறீர்கள்? உண்மையில் இதிலே தொடர்ச்சியாக நாங்கள் வடக்கு கிழக்கு தழுவியதாக இருக்கின்ற சிவில் அமைப்புகள், அதாவது ஒரு உயிரோட்டமாக
மக்கள் மத்தியிலே செல்வாக்கு மிக்கதாக இருக்கின்ற அமைப்புகள் இதிலே உள்வாங்கப்பட வேண்டும். அதை உள்வாங்கப்படுவது என்பதற்கு அப்பால் அவர்கள் இதிலே முன்கை எடுத்து இந்த சிவில் அமைப்பு, ஏன்னால் இதுவரை காலமும் சிவில் அமைப்புகள் என்ற பெயரிலே ஒரு ஒற்றுமை முயற்சியை இல்லை அந்த சிவில் அமைப்புகளுடைய ஒருங்கிணைவு முயற்சியை மேற்கொள்பவர்கள் யாராக இருக்கின்றார்கள்? புத்திஜீவிகள். அந்த புத்திஜீவிகள் கூட அயோக்கியத்தனமான நிலைப்பாட்டில் இருப்பதன் காரணமாக தான் இந்த பொதுமக்கள் தமிழ் மக்கள் பொதுச்சபை கூட இவ்வாறான ஒரு ஒரு முடக்க நிலைமையை சந்தித்தது. ஆகவே தனி நபர்களாக இருப்பவர்களாக அல்லாமல் இல்லை வெறுமனே ஒரு பெயருக்காகவும் பதவிகளுக்காகவும் பல அமைப்புகளை உருவாக்கி வைத்துக் கொண்டு தங்களுடைய குடும்ப உறுப்பினர்களை இல்லை தங்களுடைய நட்பு வட்டத்தில் இருப்பவர்களை அங்கத்தவர்களாக்கி விட்டு தாங்களும் சிவில் அமைப்பு என்ற பெயரிலே ஒரு வலம் பெறுபவர்கள் தான் இவ்வாறு இதுவரை காலமும் இந்த சிவில் முன்னெடுப்புகளிலே முன்னிலைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இப்ப சிவில் அமைப்புகள் பலம் பெறாததற்கான காரணமும் இதுதான் என்று வடக்கு கிழக்கிலே விவசாய கடத்தொழில் அமைப்புகள் மிக வலிமையான ஒரு கட்டமைப்பாக இருக்கின்றது. ஏற்கனவே நாங்கள் பல சந்தர்ப்பத்தில் கூடியிருக்கணும். இன்று வடக்கு கிழக்கிலே கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர் 10 லட்சம் மக்கள் தொகை கொண்ட வடமாகாணத்திலே 2 லட்சம் பேர் கடத்தொழிலாளர்கள் இருக்கின்றார். 50,000 மீனவ குடும்பங்கள் சேர்ந்த 2 லட்சம் பேர் சுமார் 2 லட்சம் பேர் இருக்கின்றார்கள். 25% கடத்தொழில் சார்ந்த மீனவ சமுதாயத்தை சேர்ந்தவர்களாக இருக்கின்றார்கள். இந்த அவர்கள் ஒரு ஒழுங்குமுறையான கட்டமைப்புக்குள் இருக்கின்றார்கள். ஒவ்வொரு மீனவனும் மீனவ குடும்பத்தை சார்ந்தவனும் அந்த நிர்வாக கட்டமைப்புக்குள் நேரடியாக உள்வாங்கப்படுகின்றார். தினமும் அந்த நிர்வாக கட்டமைப்போடு தொடர்போடு பரிச்சயமாக இருக்கின்றார்கள். தொழில் ரீதியாக செயல்பாட்டு ரீதியாக சங்கங்கள், சமாசங்கள், சம்மேளனங்கள் இவை அனைத்துமே ஒவ்வொரு நாளும் உயிர்ப்போடு செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. அப்படி இருக்கின்ற போது அவர்களுக்கு இந்த முக்கியத்துவத்தை நாங்கள் வழங்கி இருக்கின்றோம். ஒரு வடமாகாணத்திலே 2 லட்சம் மக்களை பிரதித்துவப்படுத்தக்கூடிய அந்த கடத்தொழில் சமூகம், அந்த கடத்தொழில் சமூகத்துக்கு இந்த சிவில் சமூகங்களுடைய இணைப்பிலே நாங்கள் என்ன பங்களிப்பை வழங்கி இருக்கின்றோம். நாங்கள் அவர்களை சாதி ரீதியாகவும் வர்க்க ரீதியாகவும் நாங்கள் அவர்களை தரம் குறைத்து அவர்களை நாங்கள் ஒதுக்கி வைத்திருக்கணும். இவ்வாறான முயற்சியிலே ஒரு வலுவா நாங்கள் அவர்களை ஒரு முக்கியத்துவமான இடத்திலே வைத்துக்கொண்டு அவர்களையும் அந்த இடத்திலே வைத்துக்கொண்டு முடிவுகளை எடுக்கின்ற போதுதான் அவர்களின் ஊடாக அந்த 2 லட்சம் பேருக்கு செய்தி கடத்தப்படும். இன்று பார்த்தீர்களானால் ஒவ்வொரு தடவையும் ஹர்த்தால் நடைபெறுகின்ற போது ஏனைய எந்த சமூகத்தையும் விட மீனவ சமுதாயம் தான் தன்னை மிக அர்ப்பணிப்போடு இந்த ஒவ்வொரு ஹர்த்தால்களுக்கும் தங்களை முழுமையாக அர்ப்பணிப்பது. இன்று ஒரு வியாபார நிலையை நடத்துபவர்கள் என்ன செய்வார்கள்? காலையிலே பார்ப்பார்கள், யாராவது கல்லறிகின்றார்களா, இல்லை கடையை பூட்ட சொல்கின்றார்களா, இல்லை பூட்ட சொல்லாவிட்டால் நாங்கள் திறப்போம். அரைக்கதவிலே தொங்கிக் கொண்டு கள்ளத்தனமாக வியாபாரம் செய்வார்கள். அதை நாங்கள் விமர்சிக்கவில்லை. ஆனால் அந்த முழுமையான ஒத்துழைப்பு என்பது அங்கு கிடைப்பதில்லை. அவர்கள் ஒரு வெளிப்பார்வைக்கு கடையை பூட்டிவிட்டு பின் கதவு வழியாக வியாபாரம் செய்வார்கள், இல்லை ஒற்றை கதவிலே தொங்கி நின்று கொண்டு வியாபாரம் செய்வார்கள். இந்த விவசாயிகளை பொறுத்தவரையில் அவர்கள் தங்களுடைய விவசாய நடவடிக்கைகளை தாராளமாக செய்வார்கள். அவர்கள் தோட்டங்களுக்கு செல்வார்கள், அங்கே நீர்களை இறைப்பார்கள், வேலைகளை செய்வார்கள். ஏன்னால் அது எந்த விதத்திலுமே ஒரு இயல்பு வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய வகையிலே அது இருக்காது. ஆனால் கடத்தொழில் சமூகம் என்ன செய்கின்றது? நாளை ஹர்த்தால் என்று சொன்னால் அவர்கள் இன்றைய தினம் தொழில் புறக்கணிப்பை மேற்கொள்கின்றார்கள். இன்றைய தினம் அவர்கள் கடலுக்கு செல்லாமல் இருந்தால்தான் நாளைய தினம் ஹர்த்தாலுக்கு அவர்கள் ஒத்துழைப்பு வழங்க முடியும். இன்று அவர்கள் கடலுக்கு இறங்குவார்களாக இருந்தால் நாளை காலை மீனோடு கரை திரும்புகின்ற போது அந்த மீனை வாங்கி விற்பதற்காக வியாபாரிகள் வர வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும். அவர்கள் தங்களை வருத்தி கொண்டு இப்ப ஏனையவர்கள் எல்லாம் அவர்கள் இந்த ஹர்த்தாலுக்கு ஒத்துழைப்பு வழங்குவதன் ஊடாக ஏனைய சமூகத்துக்கு எந்த விதத்திலுமே பெரிய அளவிலே பாதிப்புகள் இல்லை. வியாபார நடவடிக்கை அந்த பொருட்களை வைத்தால் நாளை அவர்கள் விற்றுக் கொள்வார்கள், அது எந்த சிக்கலும் இல்லை. ஆனால் மீனவர்கள் அவர்கள் தங்களை வருத்தி கொண்டு அவர்கள் முழுமையாக அர்ப்பணிக்கின்றார்கள். இன்று அவர்கள் ஒரு சம்மேளனமாக முடிவெடுத்து இந்த ஹர்த்தாலுக்கு நாங்கள் ஆதரவு தெரிவிக்கின்றோம் என்று அவர்கள் சம்மேளனமாக எடுக்கின்ற அந்த ஒரு முடிவு பத்திரிகை செய்தியினூடாக பார்த்தவுடன் வடமாகாணத்தில் இருக்கின்ற அத்தனை 2 லட்சம் மீனவர்களும் அதை பின்பற்றுகின்றார்கள் என்று சொன்னால் எங்கே அந்த மக்கள் கட்டமைப்பினுடைய உயிர்ப்பு இருக்கின்றது என்பதற்காக தான் நான் இவ்வளவு விரிவாக கூறுகின்றேன். இந்த ஒரு சம்மேளனம் முடிவெடுக்கின்றது. ஏன்னா ஏற்கனவே இங்கே பல புலனாய்வு ரீதியான பல நெருக்கடிகள் இருக்கின்றது. இந்த பல சங்கங்கள் சமாசங்களிலே ஒரு உதாரணத்துக்கு இப்ப நாளைய தினம் ஹர்த்தால் நடைபெறுகின்றது சொன்னால் சம்மேளனமாக ஒரு முடிவெடுக்கவில்லை. அப்ப சங்கங்கள் சமாசங்கள் முடிவெடுப்பதிலே சிக்கல் இருக்கின்றது. நாளைக்கு ஹர்த்தாலுக்கு ஒரு சங்கம் தொழிலுக்கு போகவில்லை என்று சொன்னால் உடனடியாக அங்கிருக்கின்ற சிலர், இப்ப இந்த புலனாய்வாளர்களோடு இல்லை அரசு தரப்போடு ஒட்டி உறவாடுகின்ற சிலர் தகவல் வழங்கியதற்கு பிற்பாடு உடனடியாக அந்த
தலைமை பொறுப்பில் இருப்பவர்களுக்கு புலனாய்வாளர்கள் அழைப்பு வரும். யார் உங்களுக்கு தொழிலை நிப்பாட்ட சொல்லி சொன்னது? யார் உங்களுக்கு ஹர்த்தாலுக்கு ஒத்துழைப்பு வழங்க இந்த முடிவை யாரை கேட்டு எடுத்தீர்கள் என்று? அப்ப அவர்களுக்கு ஒரு நெருக்கடி வரும். அவர்கள் இந்த ஹர்த்தாலுக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று நினைத்தாலும் அதை செயல்படுத்த முடியாதவர்களாக இருக்கிறார்கள். தனிப்பட ரீதியாக அவர்கள் எதிர்ப்புகளை சம்பாதிக்க வேண்டி வரும். இதே சம்மேளனம் வடமாகாணம் யாழ் மாவட்ட சம்மேளனமாக அவர்கள் முடிவெடுத்து விட்டால் அவர்கள் ஒரு ஊடக அறிக்கையை வெளியிட்டால் போதும். இந்த நடைபெறுகின்ற ஹர்த்தாலுக்கு யாழ் மாவட்ட கடத்தொழிலாளர் சம்மேளனம் இல்லை வடமாகாண சம்மேளனம் பூரணமான ஆதரவை வழங்குகின்றது என்ற ஒரு செய்தி போதும் அவர்கள் முழுமையாக அதை ஏற்றுக்கொண்டு இதை ஒவ்வொரு சங்கங்களுக்கும் ஒவ்வொரு மீனவனுக்கும் அவர் சம்மேளனத்தில் எடுத்த முடிவை அவர்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சம்மேளனம் அறிவித்து விட்டால் சமாசம் அதை பின்பற்றும், சமாசம் அதை சங்கங்களுக்கு கடத்தும், சங்கம் தன்னுடைய உறுப்பினர்களுக்கு ஒரு அந்த அவர்களுடைய கரையோர பகுதியில் இருக்கின்ற அந்த அறிவித்தல் பலகையிலே அவர்கள் ஒரு அறிவித்தலை எழுதி விடுவார்கள். நாளைய தினம் ஹர்த்தாலுக்கு ஆதரவை வழங்கி தொழில் புறக்கணிப்பை நாங்கள் மேற்கொள்வோம் என்ற ஒரு அறிவித்தல். அந்த அறிவித்தல் கட்டுப்பட்டு அந்த மீனவர்கள் கடலுக்கு செல்லாமல் அந்த மீனவ குடும்பங்கள் அந்த மீனவ சமூகம் தங்களை கட்டுப்படுத்திக் கொள்கின்றது என்று சொன்னால் எங்கே அந்த சமூக கட்டமைப்பு இருக்கின்றது என்பதை பாருங்கள். அப்ப நாங்கள் யாரை முன்னிலைப்படுத்த வேண்டும்? இந்த சிவில் அமைப்புகளுடைய முன்னெடுப்புகளிலே மக்களை அடிமட்டத்திலே ஒரு மேல் மட்டத்தில் இருந்து கீழ்மட்டம் வரை மக்களை கட்டப்படுத்தக்கூடிய வகையிலே நெறிப்படுத்தக்கூடிய வகையிலே அவர்களுடைய சொல்லுக்கு மதிப்பிருக்கக்கூடிய தரப்பினரைத்தான் நாங்கள் முன்னிலைப்படுத்த வேண்டும். ஆனால் இதுவரை காலமும் இங்கே சிவில் சமூகங்களுடைய பேரிலே முன்வரிசையிலே இருந்து கொண்டு ஊடகங்களிலே முகம் காட்டுபவர்கள் யார்? அவர்களை கடந்து ஒரு சிலரை விரல் விட்டு எண்ணக்கூடியவர்களை கடந்தவர்களால் வேறு எவரையுமே கட்டுப்படுத்த முடியாத தனிநபர்கள். இவர்களால் எப்படி ஒரு ஆக்கப்பூர்வமான மாற்றத்தை கொண்டு வர முடியும்? ஆகவே ஆக்கப்பூர்வம் நீங்கள் கெட்டதை போன்ற ஆக்கப்பூர்வமான மாற்றம் ஏற்பட வேண்டுமாக இருந்தேன். நான் உதாரணத்துக்கு தான் இதை கூறினேன். இதே போன்று சிகை அலங்கரிப்பாளர் சங்கம் இன்று அவர்களும் ஒரு பறந்துபட்ட ஒரு கட்டமைப்பு. இன்று விவசாய கட்டமைப்புகள் இன்று பல்வேறு துறை சார்ந்த தொழில்துறை சார்ந்த பல இவ்வாறு உயிரோட்டமாக இயங்கக்கூடிய பல அமைப்புகள் இருக்கின்றன. ஆகவே அந்த அமைப்புகளுடைய பிரதிநிதிகள் அவர்கள் அனைவருமே விடுதலை போராட்டம் இடம்பெற்ற காலப்பகுதிகளிலே இவர்கள் எல்லோருமே உயிரோட்டமாக அந்த விடுதலை போராட்டத்தினுடைய தாங்கு தூண்களாக இருந்தவர்கள். ஏனென்றால் அந்த விடுதலை போராட்டம் என்பது உண்மையிலே தமிழ் மக்களுக்கான ஒரு நேர்மையான ஒரு ஒரு தமிழ் மக்களுக்குரியதாக இருந்ததன் காரணமாக அவர்கள் எந்தவித கேட்டுக்கல்வியும் இல்லாமல் எந்தவித விவாதத்துக்கு இடம் இல்லாமல் அவர்கள் தங்களை முழுமையாக அர்ப்பணித்து ஈடுபட்டார்கள். ஆனால் கடந்த 15 ஆண்டு கால அரசியல் என்பது தமிழ் தேசிய அரசியல் என்பது தமிழ் மக்களை விட்டு பிழைக்கின்ற தமிழ் மக்களை ஏமாற்றுகின்ற அரசியலாக இருக்கின்ற காரணத்தினால் இவர்கள் எல்லோருமே இந்த அரசியல் முன்னெடுப்புகளில் இருந்து எல்லோருமே விலகி போய் ஒதுங்கி போய் இருக்கின்றார்கள். ஆகவே நாங்கள் அந்த நம்பிக்கையை கட்டி எழுப்பி அவர்களுக்குரிய முக்கியத்துவத்தை கொடுக்கின்ற போது இவ்வாறு சகல நாங்கள் எங்களை முன்னிலைப்படுத்த வேண்டும், நாங்கள் பிரமுகராக வேண்டும், நாங்கள் தலையிட்டுத்தான் இதை கொண்டு வந்தோம் என்ற தன்முனைப்பு தற்பெருமை எல்லாத்தையும் கடந்து மேலவர்கள் குறிப்பிட்டதை போன்று நான் பெரிது நீ பெரிது என்று கருதாது நாடு பெரிது என்று கருத வேண்டும். அவ்வாறு செயல்படுவதனூடாகத்தான் எங்களுக்கான ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியும் என்ற ஒரு எண்ணம் இதிலே வருவர்களுக்கு இருக்க வேண்டும். ஆகவே ஒரு உயிரோட்டமாக இருக்கின்ற மக்கள் அமைப்புகளை நாங்கள் இதிலே முன்னிலைப்படுத்தி அதை அவர்களை கொண்டு நாங்கள் இந்த விடயங்களை நகர்த்த வேண்டும். அதோடு மட்டுமல்லாமல் அவ்வாறான மக்கள் அமைப்புகளை பலப்படுத்துவதோடு எங்களுடைய பிரதேச ரீதியாக நீங்கள் ஆரம்பத்தில் குறிப்பிட்டதை போன்று உண்மையிலே இளையவர்களை முன்னிலைப்படுத்த வேண்டும். அந்த இளையவர்களும் அந்த ஏமாற்று அரசியலுடைய தொடர்ச்சியாக இருக்கக்கூடாது. அந்த இளையவர்களும் இந்த ஒரு தூய்மையான ஒரு தமிழ் மக்களுக்கான அரசியல் இந்த விடுதலை அரசியலை முன்கொண்டு செல்லக்கூடிய வகையிலே அர்ப்பணிப்போடு செயல்படக்கூடியவர்களை இனம் கண்டு அவர்களை முன்னிலைப்படுத்தி நாங்கள் ஒவ்வொரு விடயங்களை முன்னகர்த்தி செல்வதனூடாகத்தான் இன்று இல்லாவிட்டாலும் எதிர்வரும் காலங்களில் ஒரு மாற்றத்தை நோக்கி நாங்கள் நகரணும். இல்லை என்று சொன்னால் நாங்கள் மீளவும் ஒரு ஏமாற்று இந்த கட்சிகளுக்குள்ளாகவே கரைந்து போய் தமிழ் மக்கள் தொடர்ச்சியாகவே ஒரு ஏமாற்றத்துக்குள் தள்ளப்படுவார்கள். ஆகவே சிவில் கட்டமைப்பு பலப்படுத்தப்பட வேண்டும். அந்த சிவில் கட்டமைப்பு உண்மையான மக்கள் அமைப்புகளினால் இட்டு நிரப்பப்பட வேண்டும். அதோடு அந்த சமூகங்களிலே அடையாளம் காணப்படுகின்ற இளையவர்களை இது சார்ந்து அவர்களை முன்னிலைப்படுத்தி வழிபடுத்தி கொண்டு போகக்கூடிய அளவுக்கு ஒரு நெறிமுறைகள் உருவாக்கப்பட வேண்டும். இந்த வழித்தடத்திலே நாங்கள் பயணிப்போமாக இருந்தால் அடுத்த 5 ஆண்டுகளிலோ 10 ஆண்டுகளிலோ மீளவும் எங்களுடைய தமிழ் தேசிய அரசியலை ஒரு விடுதலை அரசியலுடைய வலிச்சேர்க்கக்கூடிய பாதையிலே நாங்கள் ஒரு ஒரு புடம் போட்டு கொண்டு செல்ல முடியும் என்பதை நான் இந்த இடத்திலே ஒரு நம்பிக்கையோடு பதிவு செய்ய முடியும். நன்றி ராமேஸ்வரன். நம்பிக்கை தான் இப்போ தமிழ் மக்களுக்கு தேவை. ஏனென்றால் நான் ஏற்கனவே ஆரம்பத்தில் கூறியது போல் 16 ஆண்டுகள் வருகின்றது இந்த ஆயுத போராட்டம் மௌனித்து ஒரு ஸ்ட்ரக்சர்டு முறையில் எந்த ஒரு விடயங்களும் முன்னெடுக்கப்படவில்லை என்பதை நான் அடிக்கடி சுட்டி காட்டி கொண்டு வருகின்றேன்.
அதையும் கூட இதுவரையில் நான் பார்க்கவில்லை, இன்னும் பார்க்கவில்லை. ஆனால் ஒன்று தெரிகிறது, நாங்கள் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும், ஒருமைப்பட வேண்டும், அதுதான் முக்கியம் என்று எல்லாரும் கூறுகிறார்கள். ஆனால் அதை செயல் வடிவில் எவ்வாறு கொண்டு வரப் போகிறார்கள், ஒரு திட்டத்தை உருவாக்கப் போகிறார்கள், கட்டமைப்பை உருவாக்கப் போகிறார்கள், அதனூடாக எவ்வாறு பயணிக்க வேண்டும் என்றதை அவர்கள் தெளிவுபடுத்தினால்தான் மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், நீங்கள் சற்று முன்னதாக கூறினீர்கள், பொது கட்டமைப்பு தொடர்பாக, பொது வேட்பாளர் தொடர்பான நிலைப்பாடுகளை மக்கள் எவ்வளவு எதிர்ப்பு வெளிப்படுத்தியும், பொது வேட்பாளருக்கு எதிராக பிரசுரங்களை அடித்து எவ்வளவோ எதிர்ப்புகளை தெரிவித்தும் கூட 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். அப்போ பாருங்கள், இந்த நிலைமை மக்கள் தெளிவாக புரிந்திருக்கிறார்கள். இவர்கள்லாம் அந்த மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும், மனசுத்தியோடு இதய சுத்தியோடு அந்த மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற அந்த நீங்கள் கூறிய நம்பிக்கையோடு நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியை கொண்டு வருவோம். ராமேந்திரன், மீண்டும் இன்னும் ஒரு அரசியல் கள நிகழ்ச்சி இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். நிச்சயமான நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.